ஸோ வெல்கம் பேக் டு மை சேனல் டாம் அனிமி எக்ஸ்ப்ளனேஷன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாப்பனீஸ் ரிலேட்டடான ஒரு அனிமி தான் பார்க்க போகிறோம். என்ன அனிமின்னு பார்த்தீங்கன்னா, பேர் என்னென்னா த ஃப்ராக்ரன்ட் ஃப்ளவர் பூம்ஸ் வித் த டிஸ்னி. அந்த அனிமி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இது வந்து ஏற்கனவே முன்னாடி ஒரு எபிசோடு போட்டிருக்கோம். அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா அந்த அனிமி புரியும். அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா அந்த அனிமி புரியும். நல்லாவே இருக்கும். சரி வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்குள்ள போயிடலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே என்கிட்ட யார் இவ்வளோ க்ளோஸாக பேசினதே இல்லையே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நினைக்கிறான். பட் இருந்தாலும் இந்த பொண்ணு என்னை பார்த்து பேசினா. பட் இருந்தாலும் இந்த ஒரு பொண்ணு வந்து ஆப்போசிட் ஸ்கூலில் படிக்கிறது தான் ஹீரோவுக்கு கொஞ்சம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். அப்படியே சீனை கட் பண்ணால் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டை காமிக்கிறாங்க. ஃப்ரெண்டு எதுக்குன்னே தெரில, என்னை பார்த்து எதுக்கு தான் முறைக்கிறாங்கன்னே தெரில அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கா நம்ம ஹீரோட்ட. நம்ம ஹீரோ கூட இருக்கிற இன்னும் 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு ஆமாம் இந்த ஸ்கூலில் இருக்கிற யாரை பார்த்தாலும் அப்போ இங்கே அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா நம்ம ஸ்கூலில் கீழ்த்தனமாக நினைக்கிறாங்க. இந்த ஸ்கூலில் சேரக்கு விருப்பமே இல்லைன்னாலும் பட்டு வேறு வழி இல்லை அப்படின்ற மாதிரி என் ஃப்ரெண்டு புலம்பிக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் விட இந்த கேர்ட்டனை யார் திறந்தாருன்ட்டாரோ அப்படின்னு சொல்லி அவன் ஹீரோட ஃப்ரெண்டு கேட்குறான். ஹீரோ இல்லை சும்மா திறந்து வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்கிறான். இது பார்க்க நம்புற மாதிரியே இல்லைன்னு சொல்லி ஒரு மாதிரி பார்க்குறாங்க. நம்ம ஹீரோவும் யோசிச்சுட்டே இருக்கான் அந்த பொண்ணு ஆப்போசிட்டில் படிக்கிறத. அந்த பொண்ணு நான் எப்படி ஃபேஸ் பண்ணுறேன்னே தெரில எனக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறான். இதனாலே எனக்குள்ளே ஒரு டிஸ்டன்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணுது அப்படின்னு சொல்லி ஹீரோ நினச்சிட்டு இருக்கான். நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு கரைக்கு வரியா போவோம் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே சரி ஒன்றும் பிரச்சனை நானும் வரேன் அப்படின்னு சொல்லி ஹீரோவும் கிளம்பிட்டான். எல்லா பேரும் ஸ்கூலுக்கு வெளில கும்பலாக நிற்கிறத பார்க்குறாங்களா, என்ன பிரச்சனைன்னு சொல்லி இவனும் போய் எட்டி பார்க்குறான். எட்டி பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ நினைக்கிறான் எதுக்காக வந்து இங்கே நிற்கிறா அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது ஹீரோட ஃப்ரெண்டு நீ எதுக்கு இங்கே நிற்கிற, நீலாம் எதுக்கு இங்கே நிற்கிற அப்படின்னு சொல்லி கத்தவே ஆரம்பிச்சிடுறான். எப்போ பார்த்தாலும் உரைப்பீங்க, இப்போ மத்தி எதுக்காக இங்கே வரீங்க, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டு கேட்குறான். ஏதோ அந்த பொண்ணுக்கிட்ட ஏதோ தப்பு இருக்கிற மாதிரி எதுக்கு அந்த பொண்ணுக்கிட்ட போய் கத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்குறான். ஓகே ஃபைன், இப்போ தான் எனக்கு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக புரியுது, இப்போ புரிஞ்சு எனக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோட ஃப்ரெண்டு சொல்கிறான். இது உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொல்லி ஹீரோட ஃப்ரெண்டு அழுதுட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினோட கிளாஸ்லேருந்து 2 பேர் வந்து எதுக்கு இவங்க கூட நான் பேசிகிட்டு இருக்க வா போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிடுறாங்க. ஹீரோயினி இழுத்துட்டு போகும்போது தெரியாதனமாக நம்ம ஃப்ரெண்டோட கை பட்டுறது. அதுக்கு இவங்க ரொம்ப இலக்காரமாக பார்க்குறாங்க. இதனாலே ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் ஒரு மாதிரி ஆகி போயிடுது. இந்த பிரச்சனை எல்லாம் ஒன்றால் தான்டா ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க. இவன் இருந்ததுனால தான் அந்த ஸ்கூல்லேருந்து எல்லா பேரும் வந்திருப்பாங்க போல இருக்குது. மூஞ்சி பார்க்க எதுக்கு இவ்வளோ டெரராக இருக்குது அப்படின்னு சொன்னோடனே ஹீரோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை சும்மா ஏதாவது யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அந்த பொண்ணு என்னையை பார்க்க வந்திருக்கா, இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லையே அப்படின்னு சொல்லி ஹீரோ நினைக்கிறான். எப்படியே நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு பிளான் பண்ண மாதிரியே கரைக்கு போய் சேர்ந்துடுறாங்க. இந்த மாதிரி நம்ம ஹீரோ எந்த பாட்டு செலக்ட் பண்ணுறேன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்கான். இல்லை இந்த விஷயத்தை பற்றி யோசிச்சுட்டு இருக்கான். என்னாச்சு ரெண்டரோ அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்குறாங்க. என் ஃப்ரெண்டு எந்த விஷயம்னாலும் என்கிட்ட சொல்லி நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்கிறான். அந்த பொண்ணை பற்றி நான் என்னத்தை சொல்ல, இவங்களுக்கே அந்த ஸ்கூலில் இருக்கிற யாரையும் பிடிக்காது, இவங்ககிட்ட போய் சொன்னால் இன்னும் கொஞ்சம் தான் என் மேலே இரிட்டேட் ஆவாங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ நினைக்கிறான். ஸ்கூலில் பற்றிய ஒப்பீனியன்ட் இவங்ககிட்ட தப்பாக தான் இருக்குது அந்த ஒப்பீனியன்ட்டு. அப்படி இருக்கும்போது ஹீரோ அவங்ககிட்ட சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறான். பாட்டை இன்னும்மா சூஸ் பண்ணிட்டு இருக்க ரெண்டாரோ அப்படின்னு சொல்லி வா பாட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்ட்ஸு சொல்கிறான். நம்ம ஹீரோவும் நான் சூஸ் பண்ணிட்டேன் வாங்கல பேரும் சேர்ந்து பாட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். அப்படியே அவன் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு இருக்கும்போது அப்படியே பாதி பேர் அந்த தொண்டையெல்லாம் வலிக்குது. கடையில் வந்து பார்த்தா அந்த ஹீரோயினி உட்காந்துட்டுருக்கா அப்படின்னு சொல்லி ஹீரோ ஷாக் ஆகிடுறான். நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்குறான். என்னை மன்னிச்சிரு, என்னால் தானே அங்கே சீனுக்கு லேட் ஆச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோயினி சொல்கிறான். இவ்வளோ நேரம் எங்கடா போயிட்டு இருந்தா, உனக்காக தானே அந்த பொண்ணு உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தா அப்படின்னு சொன்னோடனே ஹீரோயினுக்கு வயிறெலாம் பசிக்கும். அதை பார்த்துட்டு இந்தாம்மா கேக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து ஹீரோயினி கொடுக்குறான். அதை அப்படியே ஹீரோயினி சாப்பிட்டு க்யூட் ரியாக்ஷன் கொடுக்குறான். சரி என்ன விஷயமாக நின்றுட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்குறான். உங்களை பார்க்க தான் வந்தேன், உங்களை பார்க்க தோணுச்சு அதான் வந்தேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறான். என்னது என்னையை பார்க்க வந்தீங்களா, பட் இருந்தாலும் எனக்கும் உங்களை ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது ஹாப்பியாக தான் இருந்துச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். என்ன மாதிரி அதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்களான்னு எனக்கு தோணலை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். அந்த மாதிரி ஸ்கூலில் படிக்கிற பையன் என்னையெல்லாம் வந்து ஒரு பொண்ணு பார்க்கறதுன்னா எனக்கு மாதிரி ஆக தானே செய்யும். சரி நான் போயிட்டு வரேன், நான் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோயினி கிளம்புறாங்க. அவங்க கூட ஃப்ரெண்டாகும்னு நினச்சேன், அதனால தான் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்னு அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. சரி ரைட்டு இன்னொரு பொண்ணு நம்மளை பார்த்து பயந்து ஓடிடுச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோ நினைக்கிறான். அப்படியே பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அவங்க அக்காவும் வந்து என்னடா பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம ஹீரோவும் சொங்கிமா நின்றுட்டு இருக்கான். அக்காவும் என்னடாண்டா ஆச்சு அப்படின்னு சொல்லி அவனை ஹீரோவும் சொல்ல ஆரம்பிக்கிறான். இன்னமும் எனக்கு புரியலை, யார் தோற்றத்தையும் வச்சு எடை போடக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறான். சொல்லி தான் எல்லா பேரும் நினப்பாங்க. ஆனால் எனக்கு பொண்ணு எப்பயும் எல்லா பேர்த்தையும் பார்த்து பயந்துட்டான இருந்தாங்க. ஆனால் இந்த ஸ்கூலு உங்கள் அக்கா சொல்கிறாங்க, ஆனால் நீ இந்த மாதிரி விஷயத்தில் நீ பேசியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி உங்கள் அக்கா சொல்கிறாங்க. அதனால தான் அவள் வந்து ஆக்ட் ஆகிட்டா அப்படின்னு சொல்லி உன் ஃபேஸ் வச்சு எப்படி எல்லா பேரும் எடை போட்டாங்களோ அதே மாதிரி தான்
நீ ஸ்கூலை வச்சு எடை போடுற அப்படின்னு சொல்லி அவங்க அக்கா சொல்கிறாங்க. இப்போ தான் எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லி ஹீரோ தன்னைத்தானே அடிச்சுக்கிறான் அவனை. அடுத்த நாள் காலையில் பார்த்தா நம்ம ஹீரோயின் நடந்து வந்துட்டுருக்காங்க. அப்போன்னு பார்த்தா நம்ம ஹீரோ ஸ்கூலுக்கு வெளில நிற்கிறான். என்ன விஷயம்னு கேட்கும்போது, உன்னை நேரத்தில் இருந்தால் தானே வெளில பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் ஹீரோ. ஸோ நான் தப்பாக பேசிட்டேன், கொஞ்சம் கூட யோசிக்காமல் பேசிட்டேன், நீ மன்னிச்சிரு அப்படின்னு சொல்கிறான் ஹீரோ. அந்த ஸ்கூலில் இருக்கிறவங்களுக்கும் இந்த ஸ்கூலில் இருக்கிறவங்களுக்கும் பெருசாக ஆகாதுன்னு எனக்கு தெரியும், அதனால தான் அப்படின்னு சொல்கிறான் ஹீரோ. ஸோ உன்னை பார்க்க வரனால உனக்கு பிரச்சனையாக இருக்கும், அதான் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி இது பண்ணேன். ஏன்னா ஆல்ரெடி என்னால் தான் நீ நிறைய பிரச்சனை மாட்டிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறான். இந்த ஒரு காரணத்தினால தான் நினச்சேன், மற்றபடி வேறு ஒரு விஷயம் இல்லை, நீ என்னை பார்க்க வரேன்னு சொல்லி தான் நானும் நினச்சேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறான். இந்த மாதிரி என்னால் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சொல்லி ஹீரோ சொல்கிறான். இதனால தான் ரெண்டாயிரம் எனக்கு நீங்கள் ரொம்ப கைண்டானவங்களா தெரியுறீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயினி சொல்கிறாங்க. எனக்கு ஸ்கூல் லேட் ஆகிடுச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி போகும்போது, நம்ம விஷயத்துக்கும் ஸ்கூல் விஷயத்துக்கும் அந்த ஒரு விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினி சொல்கிறாங்க. சரி எனக்கு ஸ்கூலுக்கு லேட் ஆகிடுச்சு, நான் போயிட்டு வரேன், பாய் அப்படின்னு சொல்லி. ஸோ நம்ம ஹீரோ வரும்போதே ஹீரோயின்கிட்ட மெசேஜ் பண்ணிட்டு தான் வரான். மெசேஜில் இந்த மாதிரி விடிய காலையில் நம்ம வந்தோடனே கேட்டு திறந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லும்போது, இந்த பக்கம் அப்படியே நம்ம ஹீரோவும் திறந்து வச்சுருக்கான் ஸ்கர்ட்டனை. அப்படியே அந்த பக்கம் ஹீரோயினும் ஸ்கர்ட்டனை திறக்கிறாங்க. நம்ம ஹீரோவை பார்த்தோன்னே அவர் ரொம்ப ஹாப்பியாகிறா. நம்மளுக்கு ஹீரோக்கும் ஹாப்பியாக தான் இருக்குது. ஸோ அவளும் ஹாப்பியாக இருக்கா. இதோடையே இந்த எபிசோடையும் முடிக்கிறாங்க. அப்படியே இது ஒரு எபிசோடு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படியே தான் நம்ம போகிற நோட்டிஃபிகேஷன்லாம் மறக்காமல் வந்துடும். இன்னொரு பாட்டு வேணுன்னா கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஆன்கோயிங் அனிமி இப்போ 3 எபிசோடு தான் போட்டிருக்காங்க, ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் வந்து 2வது எபிசோடு பேசி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்னொரு எபிசோடு வேணுன்னா சொல்லுங்கள், நாளைக்கு நான் போட்டுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சா தான் நம்ம போடுற வீடியோஸ் தான் உங்களுக்கு டக்குன்னு வந்துடும். அப்பப்போ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் வளருவேன், அதெல்லாம் கண்டுக்காதீங்க. பார்த்தீங்கன்னா இந்த அனிமி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சொல்லுங்கள். இல்லைனா இன்னொரு ஸ்போர்ட்ஸ் அனிமி இருக்குது, அது நான் போடுறேன்னு சொல்லுங்கள், அதுவும் போடுறேன். உங்களுக்கு எந்த அனிமி பிடிக்குதோ சொல்லுங்கள், அந்த அனிமி போடுறேன். நெக்ஸ்ட்டு நம்ம போஸ்ட்டு போட்டிருப்போம் எந்த அனிமி உங்களுக்கு வேணும்னு. இந்த அனிமி இந்த 3 எபிசோடு போட்ட பிறகு அந்த குரோக்கோ அண்ட் பாஸ்கெட் பால்ன்ற அனிமி போடுறேன். சரி பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.